இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, தகர்க்கப்பட்ட நம்முடைய இருதயமாகிய பலிபீடம் செப்பனிடப்பட அழைப்பு. ஒருவேளை நம்முடைய இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, நம்முடைய இருதயம் எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. இருதயத்திலிருந்தே நினைவுகள் தோன்றுகிறது என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். ஆதியாகம புஸ்தகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நோவா காலத்து ஜனங்களுடைய இருதயத்தின் நிறைவெல்லாம் நித்தமும் பொல்லாததாய் காணப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இருதயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் புனையை கொண்டு அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது என்றால், கடினமான இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது. பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. மேட்டிமையான இருதயம், நாகமான் மேட்டிமையானவைகளை பேசினான். மாறுபாடான இருதயம், பொருளாசையை சாரும் இருதயம், துர்ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், இருமாப்புள்ள இருதயம், கொடுமையை யோசிக்கும் இருதயம், பொல்லாப்பு செய்யும் பொல்லாத இருதயம், தீமையினால் நிறைந்திருக்கும் இருதயம், நொறுங்குண்ட இருதயம், கொழுத்த இருதயம், செம்மையில்லாத இருதயம், உணர்வில்லாத இருதயம், தத்தளிக்கும் இருதயம், நல்ல இருதயம் என்று சொல்லி இன்னும் பலவிதமான நிலைப்பாடுகளை கொண்ட இருதயத்தை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய இருதயத்தின் நினைவின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாய் காணப்படுகிறது. ஒருவேளை நம்முடைய இருதயத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அநேக நேரங்களிலே பொல்லாப்பு நிறைந்ததாய் காணப்படுவதை நாம் அறிந்திருக்க முடியும். எனவே விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக செப்பனிடப்பட வேண்டும் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. எலியா தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்ட பின்பு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, முற்பிதாக்களின் நாமத்தை சொல்லி ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி தகன பலிகள் எல்லாவற்றையும் பட்சித்து போட்டது. அதை அநேக ஜனங்கள் கண்டார்கள். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை பண்ணினார்கள். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய இருதயம் கர்த்தருக்கேற்ற இருதயமாக, நல்ல இருதயமாக காணப்படுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார். அக்னியினாலே உன்னை நிரப்புகிறார். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்பி இருக்கின்ற பொழுது நீ ஆவிக்குரிய மனிதனாய், ஆவிக்குரிய மனுஷியாய், பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். உங்களை காண்போர் உங்களில் இயேசுவை காணும்படியான ஒரு பெரிய செய்கைகள் வேதம் சொல்லுகிறது. நாங்கள் உம்முடைய செய்கைகளானோம் என்ற வசனத்தின்படியே இயேசு கிறிஸ்துவின் செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக, கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவம் ஒரு மனிதனுக்குள்ளே, ஒரு மனுஷிக்குள்ளே வேண்டுமே என்றால், நம்முடைய இருதயம் கர்த்தருக்கேற்ற இருதயமாக காணப்பட வேண்டும். எனவேதான் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னார், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சுத்தமானவைகளை செய்வான் என்று சாட்சி கொடுத்தார். ஒருவருடைய யோசபாத்தின் இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோசபாத்தின் இருதயம் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டது.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய இருதயம் பொல்லாப்பினால் நிறைந்திருக்குமே என்றால், உன்னுடைய இருதயம் கடினப்பட்டதாக காணப்படுமே என்றால், உன்னுடைய இருதயம் இருமாப்பாய் காணப்படுமே என்றால், உன்னுடைய இருதயம் பொருளாசையே சார்ந்து காணப்படுமே என்றால், நீ அடிக்கடி ஆலோசனையை பிணைக்கிற ஒரு நபராய் காணப்படுவாயே என்றால், நீ கொடுமையையே யோசித்துக் கொண்டிருப்பாயே என்றால், உன் இருதயம் தீமையினாலே நிறைந்திருக்குமே என்றால், உன்னுடைய இருதயம் செப்பனிடப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நறுங்குண்ட இருதயத்தோடு விட நம்மை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை நல்ல இருதயமாக மாற்றி விடுகிறார். வேதம் சொல்லுகிறது, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காண்பிக்கிறான் என்று பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? ஒருவேளை கேடுபாடுகள் நிறைந்த ஒரு இருதயமாய் காணப்படுமே என்றால், திருக்குள்ள ஒரு இருதயமாய் காணப்படுமே என்றால், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி என்னுடைய இருதயத்தை நீர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது, நம்முடைய இருதயமாகிய பலிபீடம் கர்த்தருக்கேற்ற பலிபீடமாய் செப்பனிடப்படுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். நீ அனுதின ஜீவியத்திலே இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற கனி நிறைந்த ஒரு வாழ்வினை நீ பெற்றுக் கொள்ளுகிறாய். உன்னை காண்போர் உன்னிலே இயேசுவை காண்பார்கள், கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை பண்ணுவார்கள். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு பெரிய இருதயத்தை, ஒரு பெரிய அனுபவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேட்போம். கர்த்தர் நமக்கு கொடுப்பார். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை சுத்திகரிப்பார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வசனத்தின்படியே சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே நம்முடைய இருதயத்தை கழுவுவார். நம்முடைய இருதயம் கழுவப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். நாம் கனி நிறைந்தவர்களாக காணப்படுகிறோம். ஆவிக்குரிய கனிகள் நிறைந்தவர்களாக காணப்படுகிறோம். ஒருவேளை வேதம் சொல்லுகிறது, நற்கனி நிறைந்தவர்களாக, நீதின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் நமக்குள்ளே நிறைவாய் காணப்படும்படி ஆண்டவர் நமக்கு அதிகமாய் உதவி செய்வார். இருதயம் செப்பனிடப்படுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை சரியாய் நடத்துகிறார். நாம் அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாக நம்மை மாற்றுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக. ஆமீன். ஆமீன்.